ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, சிலுவையில் நீர் எனக்கு சம்பாதித்த ஆசீர்வாதங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஹalleluya. அவர் சுகத்தை வைத்திருக்கிறார். எல்லா சாபங்களிலிருந்தும் நம்மளை நீங்களாக்கி மீட்டிருக்கிறார். ஆண்டவர் சிறிய வயதில் மரித்து அந்த அகால மரணம் என்ற அந்த சாபத்திலிருந்து நம்மை விலக்கி மீட்டு இருக்கிறார். ஹalleluya. நாம் வாழணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம சுகத்தோடு இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும் என்று சொல்லி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஹalleluya. ரெய்னார்ட் போங்கே ஒரு முறை ஒரு நாத்திகனோடு ஒரு 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 பேச்சில் ஈடுபடும் பொழுது அந்த நாத்திகன் சொன்னாராம், ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவிக்கிறாருன்னு சொல்றீங்களே, அது உண்மை கிடையாது, அவர் என்றைக்கோ மரித்து விட்டார் அப்படின்னு சொன்னாராம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு ரெய்னார்ட் போங்கே கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஆனால் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், ஆனால் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் எவ்வளோ பாவங்கள் நடக்குது, எவ்வளோ அக்கிரமங்கள் நடக்குது, அவர் இருந்தா இதெல்லாம் நடக்குமா? அவர் இருந்தா இவ்வளோ தப்பு நடக்குமா? அவர் இருந்தா இவ்வளோ பிரச்சனைக்குள்ளாக எவ்வளோ மக்கள் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளாக போறாங்க, எவ்வளோ வேதனையில போறாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது ரெய்னார்ட் போங்கே ரொம்ப ஆவேசத்தோடு அவர் சொன்னாராம், இந்த உலகத்துல எத்தனை சோப் ஃபேக்டரி இருக்கு, ஏன் உங்க வீட்டில் எத்தனை சோப் இருக்கு, அதை எடுத்து நீங்க கழுவுனாதான் அது உங்களை சுத்தப்படுத்தும். அதே போல ஆண்டவருடைய இரத்தத்தை, அந்த வல்லமையை, அவர் வைத்து போகிற ஆசீர்வாதத்தை நாம கிளைம் பண்ணும் பொழுதுதான், அதை நமக்கென்று உரிமை பாராட்டி கொள்ளும் பொழுது அது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். அதை விட்டுட்டு நீங்க எத்தனை டன் சோப்பை உங்க வீட்டில் வாங்கி வைத்தாலும் அதை நீங்க உபயோகப்படுத்தவில்லை என்றால் இந்த உலகம் முழுவதும் அழுக்கா இருக்கிறது போல உங்க கைகளும் கால்களும் உங்கள் உடலும் அழுக்காதான் இருக்கும். அதனால ஆண்டவருடைய அந்த வல்லமையை நீங்க அறிக்கை செய்து, ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்வீர், நீர் உயிரோடு இருக்கிறீர், நீர் சர்வ வல்லவர், ஹalleluya, அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை வைத்து போகிறார், நான் துக்கத்தில் இருப்பது அவர் சித்தமில்லை என்று அதை நம்ம உரிமை பாராட்டி கொள்ளும் பொழுது அப்படியே நம்ம வாழ்க்கையில் அவர் செய்வார். ஹalleluya, ஹalleluya. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லுவீங்களா? என் மீட்பர், அடிக்கடி அப்பா சொல்லுவாங்க இல்லையா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம என்ன பாதையில் சென்றாலும் அவர் நம்மை கண்டு கொண்டு இருக்கிறார். ஹalleluya. நம்ம வருத்தப்படுகிறதையும் அவர் பார்க்கிறார், நம்ம கண்ணீர் வடிக்கிறதையும் அவர் பார்க்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 128 3ஆம் வசனத்தின் பின்பகுதியை நம்ம பார்க்கலாமா? சங்கீதம் 128 3ஆம் வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும் பொழுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? பிள்ளைகளோடு சேர்ந்து சந்தோஷமா இருப்பது, பிள்ளைகள் வீட்டில் இருப்பது. இன்றைக்கு சொல்லும் பொழுது என் மகன் வீட்டில் இருக்கிறதில்ல, என் வாலிப மகன் வீட்டுக்கே வரதில்லை, காலையில போனா எங்க போகிறான்னு தெரியல, வரதே கிடையாது, பேசுகிறதே கிடையாது, நாங்கள் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு பல வருடங்கள் ஆகிறது, எனக்கு மனதுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என் மகன் எங்கள் அன்பை விட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு தூரம் போய்விட்டான் அப்படியெல்லாம் நீங்க ஒரு வேளை சொல்லலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹalleluya. உங்கள் பந்தியை சுற்றிலும், உங்கள் வீட்டை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகள் உங்களை சுற்றி, ஹalleluya, உங்களோடு இணைந்து இருக்கிற ஆசீர்வாதம். இரண்டாவதாக ஹalleluya, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில தூரமாய் போயிருக்கலாம், பாவத்தினால அவங்க தூரமாய் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் போயிருக்கலாம், துன்மார்க்கமாய் போயிருக்கலாம். அன்றைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு துன்மார்க்கமாய் நடந்து தூர தேசத்துக்கு போனா. அப்படி ஒரு வேளை தூரமாய் போயிருக்கலாம், லிட்டரலா தூரமாய் இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹalleluya. ஓசியா 12ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஓசியா 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா?
ஓசியா 12:9 நம்ம பார்க்கும் பொழுது, பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்து முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். பண்டிகை நாட்கள் எல்லாம் வரப்போகிறது. இப்பொழுதே சிலருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நான் சந்தோஷமாய் கிறிஸ்மஸ் நியூ இயரை கொண்டாடி எத்தனை வருடங்கள் ஆகிறது, நானும் என் பிள்ளைகளும், நானும் என் கணவரும், நானும் என் குடும்பமாக. இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, திரும்பவும் உங்கள் கூடாரங்களில் உங்களை தாபரிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே பண்டிகை நாட்கள் வருகிறதற்கு முன்பாக என் பிள்ளைகள் வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார், அதை கனப்படுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, பண்டிகை நாட்கள்ல சந்தோஷமா இருக்கிற நாட்கள்ல இருந்தது போல திரும்பவும் உங்களை கூடாரங்கள், உங்கள் வீட்டில் உங்களை சந்தோஷமாய் உங்கள் பிள்ளைகளோடு அவர் இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்கென்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம், எங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் பந்தியை சுற்றிலும், எங்கள் வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே ஆண்டவரே ஒலிவ மர கன்றுகளாய் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்பார்களாக. நாங்களும் எங்கள் மகனும் மருமகளும் ஆண்டவரே மருமகனும் மகளும் பேர பிள்ளைகள் இப்படியான சந்தோஷங்களை எங்கள் வீட்டில் தருவீராக. ஆண்டவரே வரப்போகிற நாட்கள்ல, ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்கள்ல ஆண்டவரே எத்தனையோ வருடங்கள் நாங்கள் துக்கத்தோடே நாங்கள் இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே இந்த வருஷம் எங்கள் வீட்டில் நாங்கள் மகிழும்படியாக சொல்லுங்க, நாங்கள் மகிழும்படியாக, நாங்கள் களி கூறும்படியாக, நாங்கள் ஆண்டவரே நம்மை துதிக்கும்படியாக எங்கள் வீட்டில் நன்மையான காரியங்களை செய்வீராக, நன்மையான காரியங்களை செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நீ செய்வீராக. புதிய வருஷத்துல நாங்கள் துக்கத்தோடு பிரவேசிக்க கூடாது அப்பா, நாங்கள் துக்கத்தோடு பிரவேசிக்க கூடாது. நாங்கள் சந்தோஷமாய் ஆரவார சத்தத்தோடு, கீத சத்தத்தோடு, ஆண்டவரே பாடல் சத்தத்தோடு நாங்கள் சந்தோஷமாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே நாங்கள் புதிய ஆண்டை காண எங்களுக்கு கிருபை செய்வீராக. தூரமாய் போன பிள்ளைகளை சந்திப்பீராக, உம்முடைய அன்புக்கு கொண்டு வருவீராக. குடும்பத்துடைய அன்புல நீர் கட்டி இழுத்து கொண்டு வருவீராக. அன்பான குடும்பமாய், சந்தோஷமான குடும்பமாய், தேவன் விரும்புகிற குடும்பமாய் எங்கள் குடும்பங்களை மாற்றுவீராக. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபரின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபரின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் எங்கள் வீடுகள்ல தொனிப்பதாக. தொனிக்கும் ஆகாயவின் மீதாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு எங்கள் வீடுகள்ல உம்முடைய வாக்கு பலிப்பதாக, உம்முடைய வாக்கு நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நிறைவேறுவதாக. ஆகாயவின் மீதாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீதாய் அவர் ஜனம் பெருகும். இந்த ஆண்டு செய்யுங்கப்பா.
வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.